விஜயோடைய பாஜக எதிர்ப்புன்றதே என்ன ஆக்சுவலா? இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்காரு அந்த அருள்ராஜ். எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, சிபிஐ வச்சு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஏதோ எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்குதான். ஜனநாயகரை வந்து டிலே பண்றாங்க ரிலீஸ, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. விஜய் வெளியில வந்து பாஜகவை பத்தி என்ன சொல்ல போறாரு தெரியல. பாஜகவை பத்தி பிரச்சாரம் பண்ணுவாரா, அதை பத்தி விமர்சனம் பண்ணுவாரா, ஒண்ணுமே தெரியல. அப்ப காங்கிரஸ் எதை நம்பி அங்க போறது? பாஜக எதிர்ப்பு விஜய்கிட்ட சீரியஸா இருக்காங்க இல்லையான்னு தெரியாது. வெற்றி வருமா இல்லையான்னு தெரியாது. அப்ப நான் அங்கதான் போவேன். திமுக எங்களை ரொம்ப மோசமா நடத்துது, எங்களுக்கு அதிகமா சீட் கொடுக்கல. திமுக என்ன சொல்லுது, நம்ம வெற்றி பெறது நிச்சயம், நீங்க 25 சீட்டோ இல்ல 27 சீட்டோ வாங்கினா கூட 20 சீட்ல வின் பண்ணலாம் அப்படின்னு திமுக நம்பிக்கை கொடுத்தா கூட, இல்லங்க எங்களுக்கு வேண்டாங்க, நீங்க ஆட்சியிலையும் பங்கு தர மாட்டீங்க, அதிகமா சீட் தர மாட்டீங்க, நாங்க போறோம் அப்படின்னு போனா அது காங்கிரஸோட இஷ்டம். இல்ல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு, இங்க நம்ம திமுக விட்டா நமக்கு ஆல் இந்தியா லெவல்ல இந்தியா கூட்டணியில நம்ம ஒரு வலிமையான பார்ட்னர் நம்ம இழந்துருவோம். நம்ம 29 வரையும் மோடி எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு. 29 இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்பதான் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதை பத்தி யோசிக்க முடியும். அதனால திமுகவை நம்ம பகச்சிக்க வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா இதோட கன்டினியூ பண்ணுவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. 1, 2 சீட்டோ அதிகமா கொடுக்கறத வாங்கிட்டு இருப்பாங்க. வெற்றியே அவங்களுக்கு சாத்தியமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ காங்கிரஸ் என்ன அட்வென்ச்சரிசம் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையான்றத பொறுத்து தான் வந்து இருக்கு. ஆனால் கூட்டணி வந்து பலமாயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அந்த பெர்செப்ஷன் ரேஞ்சில மதுராந்தகம் கூட்டத்துல எல்லாரும் ஏத்தி காமிச்சாங்கல்ல, அது வந்து முழுமையான கூட்டணி கிடையாது. அதுல வந்து பிளவுபட்ட பாமக, தினகரன் பின்னாடி ஓட்டு வங்கி வருமா இல்லையான்னு சந்தேகம் போன்ற பல விஷயங்கள் அங்க இருந்ததை பார்த்தோம். அதனால வந்து அந்த மதுராந்தகத்துல கிடைச்ச பெர்செப்ஷனை மிக்சர் சாப்பிட்டுட்டே கோட்டை விட்டாரு எடப்பாடி.